நாம் தமிழர் கட்சி நேரம் தவறி சின்னத்துக்கு கோரிக்கை வச்சது அரசியல் சாயம் போட்டாங்க. அண்ணாமலை வர சொல்லுங்க. நீ ராமர் பக்தன் தானே, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் தானே. நீ ரெண்டு பேரும் ராமர் கோயிலுக்கு போவோம். நீ தான் என் சின்னத்தை பறிச்சதுக்கான ஆள்னு நான் எடுத்துக்கிட்ட ஆள்னு நான் சத்தியம் பண்றேன். நீ அதே ராமர்ல எனக்கும் இந்த சின்னம் பறிச்சதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பிஜேபிக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை சொல்லிடு. நான் கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். பாபா ரெண்டு பேரும் போமா அயோத்திக்கு போமா. என்ன நீ தானே பெரிய கடவுள்னு நம்பிட்டு இருக்க, வெரி பிக் லார்டுன்னு தானே ராமரை சொல்லுவா. போவோம். இந்த சேட்டெல்லாம் வச்சு கூடாது. அது உன்னை மாதிரி அரசியல் தெரியாத ஆபீஸில் தூக்க போட்டா 5 வயசுல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க பையனா. சிவகங்கை கலெக்டர் ஆபீஸ்க்கு விவசாயிகளோட சேர்ந்து 5 வயசுல கொடி பிடிச்சி கம்யூனிஸ்ட் கொடி பிடிச்சி போன வேணாம். என்கிட்ட நீ பேசக்கூடாது. நீ நடக்கல இல்ல, சின்ன நடக்கல இல்ல. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தானே சட்டம். அப்ப மாம்பழமும் இந்த சைக்கிளும் குக்கரும் அப்படி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா? உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்ல இல்ல. சரி, 2 தொகுதியில் தான் நிக்கிறாரு டிடிவி, 3 தொகுதியில் தானே நிக்கிறாரு எங்க ஐயா ஜி.கே. வாசன். மீதி ஐயா நீ உதிரி சின்னமா சுயேட்சைக்கு வைக்கல. எங்க ஐயா மாம்பழத்துல 10 தான் நிக்கிற, மீதி வைக்கலாம்ல. எனக்கு அவன் நீ கொடுத்தா சின்னத்தை அந்த கர்நாடகானுக்கு. நீ தேர்தல் ஆணைய ரூல்லாம் பேசுறிய. ஒரு கட்சிக்கு அப்படி 3 சின்னம் கொடுத்த. ஆந்திரால இந்த ஸ்டவ் அடுப்பு, இங்கே கேஸ் சிலிண்டர் கர்நாடகா. அப்ப அது போக காமன் சிம்பல் நேஷனல் பார்ட்டின. நேஷனல் பார்ட்டின்னு எப்படி நீ முடிவு பண்ண? அங்கீகரிச்சிட்டே அவனை தேசிய கட்சி அவன் அவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கானா, வென்றிருக்கானா? எனக்கு கொடுக்கூடான்னு முடிவு பண்ண. 17ஆம் தேதி போடுறான், 17ஆம் தேதி கொடுத்து அனுப்பிடுவேன். அதான் வருதே வலைகளில் உங்களுக்கு வேணா அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல, இருக்கா இல்லையா? அப்புறம் நீங்க என்னோட சின்னத்தில் அவன் போட்டி போடல போயிட்டான்ல. நான் கேட்டேன், இந்த புதுச்சேரி தமிழ்நாட்டுக்கு மட்டுமாவது எனக்கு ஒதுக்குங்கன்னு. அவன் போட்டி போட்டா என்ன பண்றதுன்னு நீங்க போடல போயிட்டான். அப்புறம் எதுக்கு நீ 40 தொகுதியில சுயேட்சை கொடுத்து போட சொல்ற? அது போட சொல்ற. என் சின்ன 8ன்னு வச்சுக்க, இவன் 10ல் இருப்பான். என் சின்ன 4ன்னு வச்சுக்க, இவன் 6ல் இருப்பான். அப்ப பக்கம் பக்கமா போட்டு குழப்பி சீமான் சின்ன விவசாயி தானே போட்டு அதுல எனக்கு உள்ளுகிற வாக்கை சிதைக்கணுங்கிற எண்ணத்தை தவிர உனக்கு ஒன்னும் இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த சின்னத்தை மீட் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த சின்னம் எனக்கு தேவையில்லை. நான் ஏதாவது ஒரு விவசாய சின்னத்தை வாங்குவேன். நீங்க பார்க்க போறீங்க 26ல நிறைய நான் சின்னம் கொடுத்துருக்கேன். அதுல இருக்கு, இப்ப தர முடியாதுன்னு இருக்காங்க. அதுக்கு நிறைய நாளாகும், 30 நாளைக்கு 3 மாசத்துக்கு மேல அது வேலை இருக்குது. அடுத்ததுல நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நீங்க எதுனா தேர்தல் ஆணையமே என்று சொல்லுங்க. ஒரே நீங்க ஜனநாயகத்துல இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கை உங்களை மாதிரி பார்ட்டியில் தான். எங்களுக்கு தெரியுது மிஸ்டேக் தான். ஆனாலும் உங்களுக்கு சின்னம் கொடுக்கணும் 100 தடை வருதுன்னு தேர்தல் ஆணையர் சொல்றாரு. என்ன பண்ணலாம்? போய் அண்ணன் அவர் ஒரு காமெடி கர்நாடகாவில் இருக்கும்போது ஒரு தமிழை எவனாவது பேசுவானா? ஒரு பதவிக்காக இந்த மாதிரி பேசுவானாமுங்க. தமிழ்நாடு நோடில்லா, காவிரி இஷ்யூ நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகார்னு பேசுனவர் அதுதான். இப்ப நாங்க திருப்பி தமிழ்நாடு நோடில்லா, காவிரி இஷ்யூ நோடில்லா, உனக்கு இங்கே ஓட்டில்லா. அவ்வளவுதான். நீ அங்க போனா நோடு வைக்கோ அப்படின்னு அங்க போய் பெக் பண்ணிக்கிறது. அப்புறம் ஹிந்திக்காரனை பார்த்தா ஹிந்தியில பேசுறது. நீ அதனால என் உயிர் தமிழ் மொழி காக்க செத்தவன்லாம் நீங்க இன்னும் 80ல மாதிரி ஹிந்தி சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்கிறீங்க. பிஞ்ச செருப்பே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களை மாதிரி ஆளுங்க எப்ப வருவான்னு வெளுத்து விடத்தான். இதெல்லாம் சேட்டை. தாய்மொழி மேல் பற்றில்லாத நீ எதுக்கு நீ அரசியலுக்கு வர? நீ உன் மொழிய அவன் இந்திய திணிப்பான், சமஸ்கிருத திணிப்பான். அது எப்படி? அவன் தாய்மொழி மேல பற்று. செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறான். அவனுக்கான அதிகாரம் வந்துடுச்சு. 500 ஆண்டுகளை தொடாத இந்தி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என் தாய்மொழி. நான் என் தாயை சாக விட மாட்டேன், போராடுவேன். நீ போய் உன் மரபணு ரத்தத்தை பரிசோதி. உண்மையிலே தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா நான் பேசுறதா நீ பேசணும். இந்திய விடு, சமஸ்கிருதத்தை விடுனா அது எப்படி? தாய்மொழி அழிய விட்டா இனம் அழிந்து விடும். அடிப்படை அறிவு தெரியாது அவனுக்கு. என்னமோ பேசிட்டுக்காரு. நீ இந்திய பேசுவ, அப்புறம் உருதுக்காரனை பார்த்தா உருதுல பேசுவ, வங்காளியை பார்த்தா வங்கத்துல பேசி ஓட்டு கேட்ப. உனக்கு பன்மொழி புலவர் அப்பா துறை மாதிரி நீ எல்லாம் தெரியுது. எனக்கு தமிழ் தவிர எதையும் தெரியல. வேற என்ன பண்ண முடியும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.